அழகே அழகுல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். மதிய சுரேஷ் வீட்டை விட்டு துரத்துனதுமே மலரு சுரேஷ் கிட்ட எவ்வளவோ கெஞ்சுறாங்க. சுரேஷ் வேண்டாம் சுரேஷ், நீ கூப்பிடு சுரேஷ், எதுவும் பெரிய பிரச்சனை ஆயிர போது சுரேஷ், அவளுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்கிறேன் அத்தை, மன்னிச்சிருங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு மலரு சொல்லவும், ஏய் நீ என்னடி என்னை சொன்ன, அவதானே எதிர்த்து பேசினா, அப்ப அவதானடி மன்னிப்பு கேட்கணும், என்ன நீ அவளுக்கு வக்காலத்தா அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி சொல்லவும், அத்தை பெரிய பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் வேகமா ஓடியாந்து இங்க மதி வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. மதி ஒரே ஒரு சாரி தானே மதி, சாரின்னு மட்டும் சொல்லிடும் மதி, உன்னை உள்ள வர சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், இல்லைங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி மதி பார்த்தா செப்பலை போட்டுட்டு வெறுன்னு கிளம்பிடுறாங்க. ஐயோ பெரிய பிரச்சனையாக போகுது அப்படின்னு சொல்லி பதட்டத்தோட மலர் இங்க உள்ள வர நேரா வெறுன்னு பார்த்தா மதி போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போயிடுறாங்க. மகளிர் காவல் நிலையத்துக்கு போயிடுறாங்க. அங்கே மதி வரவும், என்னம்மா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் கேட்கவும், மேடம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், கம்ப்ளைண்டா, உள்ள இன்ஸ்பெக்டர் மேடம் இருக்காங்க, அங்கே போய் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் சொல்லவும், இங்கே இன்ஸ்பெக்டர் மேடம் இருக்காங்க, அவங்க கிட்ட மதி வராங்க. என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்கவும், மேடம் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, அதனால என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், என்னம்மா மாமியார் கொடுமையா அப்படின்னு சொல்லி இங்கே இன்ஸ்பெக்டர் கேட்கவும், வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் பார்த்தா மதி சொல்கிறாங்க, இதுக்காமா உன்னை வீட்டை விட்டு துரத்துவாங்க, ஆமாம் உன் புருஷன் யாரு, என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்கவும், அப்போதான் மதி பேரு சுரேஷ், இந்த மாதிரி சப் இன்ஸ்பெக்டராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், சப் இன்ஸ்பெக்டர் வீட்லயே இந்த கொடுமை நடக்குதா, வாமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரோட ஜீப்ல பார்த்தா மதி கிளம்பி வராங்க. வீட்டு வாசல்ல ஜீப் வந்து நிக்குது. ஜீப்பை பார்த்ததுமே மலரு பயங்கரமான அதிர்ச்சி, என்ன போலீஸ் வருது, சுரேஷ்க்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மலரு பார்க்க லேடிஸ் போலீஸ் வராங்க. கூடவே பார்த்தா மதி வராங்க. இந்த வீடு தானம்மா, உள்ளவா அப்படின்னு சொல்லி லேடிஸ் போலீஸ் கூப்பிட உள்ள பார்த்தா போலீஸ் வராங்க. மதி அப்படின்னு சொல்லிட்டு மலர் ஆச்சரியமா பார்க்க அப்பதான் லட்சுமியும் ராகவனும் ஹால்ல உட்காந்துருக்காங்க. ஏ மலரு யார் அது, என்ன ஜீப்பு சத்தம் அப்படின்னு சொல்லி லட்சுமி கேட்க, ஏமா இங்க லட்சுமின்றது யாருமா அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க. ஐயோ போலீஸையே கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமியும் ராகவனும் அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏமா இந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே துரத்துனீங்களாமே, இந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே துரத்துனது நீதானமா அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கேட்கவும், மேடம் அது மேடம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டரை பார்த்ததுமே லட்சுமிக்கு பயங்கரமான பயம். இல்லை மேடம் அது அப்படின்னு சொல்லி வாய் பார்த்தா கண்டமணியை உளருது. ஏமா இந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணுச்சுன்னு வீட்டை விட்டு துரத்துனீங்க, இதெல்லாம் எவ்வளோ பெரிய கிரைம் தெரியுமா, மாமியார் கொடுமை, தூக்கி உள்ள வச்சா என்ன ஆகும்னு தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் சின்னதா இந்த பொண்ணு ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிச்சுன்னு வை, நீ ஆயுசுக்கு உள்ள இருக்க வேண்டியதான். மேடம் அது அவ என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்ல வரையில, ஏமா இந்த பொண்ணு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிச்சு, ஏமா இங்க வா நீ இந்த வீட்டுல தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலரை கூப்பிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்கவும், ஆமா மேடம் அப்படின்னு சொல்லி மலரும் பயந்து பேச, என்னம்மா என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணு விடாம எந்த பொய்யும் இல்லாம ஒளிவு மறைவு இல்லாம சொல்லணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் மலரை பார்த்து கேட்க, மேடம் அது அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலரு தயங்க லட்சுமியை ராகவனையும் பார்க்க, என்னம்மா உன்னையும் மிரட்டி வச்சிருக்காங்களா, என்ன பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களா, என்ன கொடுமைப்படுத்துறாங்களா, என்னம்மா எதா இருந்தாலும் பரவாயில்ல வெளிப்படையா சொல்லுமா. ஆமா மதி உன் ஹஸ்பண்ட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்க, அடியே மலரு சுரேஷ் எங்கிடி அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி கேட்க, சுரேஷ் இப்பதான் வெளியே போனா அப்படின்னு சொல்லிட்டு மலரு சொல்லவும், ஐயோ இன்னுங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, என் பிள்ளையும் போலீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி பயந்து சொல்ல, போலீஸா இருந்தா போலீஸ்கார குடும்பத்திலே இப்படி பிரச்சனை நடக்கலாமா, வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு வெளியில அடிச்சு துரத்துறீங்க, இது உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா இப்படி அனுப்பி இருந்தா சும்மா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க போலீஸ் நல்லா கேள்வி மேல கேள்வி கேட்க லட்சுமியாலையும் ராகவானையும் பார்த்தா எதுவுமே பேச முடியல. அப்பதான் மலரு, சொல்லுமா நடந்த உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கேட்கவும், மேடம் என்ன நடந்துச்சுன்னா ஹஸ்பண்ட் சுரேஷ் காஃபி குடிச்சிட்டு டம்ளரை அப்படியே தரையில வச்சுட்டு போயிட்டாங்க மேடம், அப்ப மதி எதுவுமே பண்ணலையா, அதான் அத்தை ஏன் சிங்கிள் எடுத்து போட மாட்டியா அப்படி இப்படின்னு கேட்டாங்க, அதுக்கு மதி அவர் டீ குடிச்சா அது அவர் தான் எடுத்து போடணும்னு சொன்னா, அதுக்கு தான் மேடம் பெரிய பிரச்சனை ஆகி இவளை மன்னிப்பு கேட்க சொன்னாங்க, மதி மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டா, அதுக்கப்புறம் பிரச்சனையாகி வீட்டை விட்டு வெளியேற போற சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் பயந்துகிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லவும், ஓ இந்த சின்ன விஷயத்துக்கு ஏமா வீட்டை விட்டு அனுப்புறியே, உனக்கெல்லாம் மனசாட்சி இல்ல, ஏமா அந்த பொண்ணு சொன்ன மாதிரி உனக்கு தான் பிள்ளை வளர்க்க தெரியல,
ஒரு விஷயத்த செஞ்சா அந்த விஷயத்த ஆம்பளை பையனா இருக்கட்டும் பொம்பளை பிள்ளையா இருக்கட்டும் சாப்பிட்ட தட்டையோ குடிச்ச டீ டம்ளரையோ எடுத்து போய் செங்கல்ல போறது நல்ல பழக்கம் தானம்மா. இந்த பிள்ளை நான் தப்பா சொல்லிடுச்சு, இல்ல இங்க இருக்கிற யாரையும் மரியாதை குறைவா பேசிச்சா, இல்ல தப்பான விஷயங்கள் சொல்லி கொடுத்துச்சா? நல்ல விஷயத்த சொன்னதுக்கு இந்த பிள்ளைகிட்ட சண்டைக்கு போயிருக்க, பத்தாதுக்கு வீட்டை விட்டு வேற துரத்தி இருக்க, என்னம்மா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கேட்கவும் இங்க லட்சுமியால பார்த்தா எதுவுமே பேச முடியல. அப்பதான் பாக்யராஜ் வேலை முடிச்சு வராரு. என் போலீஸ் ஜீப் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட உள்ள பாக்யராஜ் வரவும், வாடா பாக்யராஜ் வாடா, இது அநியத்தை நீயே கேளுடா அப்படின்னு சொல்லி லட்சுமி அப்படியே பாக்யராஜ் பக்கம் வரவும், யார் பாணி அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கேட்கவும், மேடம் என் பேர் பாக்யராஜ் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சொல்லவும், மேடம் இவர் என் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி மலர் சொல்லவும், ஓ இந்த அம்மாவோடைய பையனா நீ அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்கவும், ஆமா மேடம், என்ன மேடம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் கேட்கவும், ஏன்பா இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்காப்பா? குடும்ப பிரச்சனை சின்ன விஷயம், ஏதோ இந்த விஷயத்துக்காக இந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே துரத்தி இருக்கீங்க. இந்த பொண்ணுக்கு அம்மா அப்பாலாம் இருக்காங்க, எல்லா விஷயத்தையும் சொல்லிச்சு. ஒருவேளை இந்த பொண்ணுக்கு யாருமே இல்லைன்னா இந்த பொண்ணு எங்கப்பா போகும்? என்ன கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா? வரதட்சணை கொடுமை மாதிரி இது ஒரு பொது கொடுமையா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்கும், மேடம் அது ஒன்றும் இல்லை மேடம், நாங்கள் பேசி இது பண்ணிக்கிறோம் மேடம், இது ஒன்றும் பெரிய கேஸா பிரச்சனையை எடுத்துக்கிற வேண்டாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொல்லவும், இங்கே பாருப்பா உங்க எல்லாத்துக்கும் சொல்லிட்டு போறேன், இந்த பொண்ணு பேசுறத பார்த்தா இந்த பொண்ணு நல்ல பழக்க வழக்கங்கள் பழகி இருக்கு, அதை வீட்டுல இருக்கிறவங்ககிட்ட சொல்லுது. அது உங்களுக்கு பிடிக்கலைன்னா அந்த விஷயத்த உங்களால மாத்த முடியுதோ இல்லையோ, அந்த பொண்ணு சொல்றது தப்பு இல்ல, அதுக்காக இப்படி வீட்டை விட்டு துரத்துறது, தேவையில்லாம ஏதாவது கொடுமைப்படுத்துற மாதிரி பேசுறது ஏதாவது இருந்துச்சுன்னு வைங்க, அடுத்த தடவை இந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரையில இங்க இருக்கிற யாரும் வீட்டுல இருக்க மாட்டீங்க, ஜெயில தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் மிரட்ட ராகவனும் லட்சுமியும் பார்த்துக்கிட்டு அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. என்னம்மா சொன்னது புரிஞ்சுல? இந்த பொண்ணு இங்க இருக்கலாமா இல்ல வெளியில போலாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்கவும், மேடம் இந்த பொண்ணு இங்கே இருக்கட்டும் மேடம் அப்படின்னு சொல்லி ராகவன் வாயை திறந்து சொல்ல, இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கட்டும், மதி ஓ ஹஸ்பண்ட் சப் இன்ஸ்பெக்டர் தானே, எந்த ஏரியா ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கேட்கவும், அப்பதான் மலரு பூந்தமல்லி ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மலரு சொல்லவும், அவரை எனக்கு கால் பண்ண சொல்லு, என் ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லவும், இருக்கு மேடம், கான்ஸ்டபிள் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், என்ன பிரச்சனைனாலும் இம்மிடியட்டா எனக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணு, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா நீ சரியாதான் இருக்க, உன்னை சுத்தி இருக்கிறவங்க தான் சரியா இல்ல. சரி மதி, எதையும் சரி மதி பார்க்கலாம், பார்த்து இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ஒரு வார்னிங் கொடுத்துட்டு தான் கிளம்புறாங்க. ஏண்டி உன்கிட்ட வீட்டுல இப்படி ஒரு பிரச்சனை நடந்தா உனக்கு வேற போக்கடமே கிடைக்காதா? நேரா போலீஸ் ஸ்டேஷன் தான் போவியா? காலேஜில் என்ன பிரச்சனை நடந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் தான் போவ, வீட்டுல என்ன பிரச்சனை நடந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் தான் போவியா அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி கேட்கவும், அத்தை சும்மா இருங்கத்த, இப்பதான் இன்ஸ்பெக்டர் போயிருக்காங்க, நீங்க எதுவும் பேசாதீங்கத்த அப்படின்னு சொல்லி மலரு சொல்லவோ, அப்பதான் ராகவனும், லட்சுமி எதுவும் பேசாத, யாரோ என்னமோ செஞ்சுட்டு போகட்டும், நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகவனும் லட்சுமி ரூமுக்குள்ள போக